ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்ற பதிவிலே நாம் திருக்கோகர்ணத்தில் குடிகொண்டிருக்கும் அன்னை பிரகதாம்பிகாள் உடனுரை கோகர்ணேஸ்வரர் திருத்தலம் பற்றி பார்த்து வந்தோம். அதன் தொடர்ச்சியை இன்றும் பார்க்க இருக்கிறோம், வாருங்கள். பார்த்த பசு திகைத்து நின்றது. வேங்கை பசுவை தின்னப்போவதாக பயமுறுத்தியது. அப்போது பசு வெங்கையிடம் இறைவனை வழிபட்டு தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வருவதாகவும் அப்போது தன்னை கொன்று பசியாறலாம் என்றும் வேங்கையிடம் சத்தியம் செய்தது. வேங்கையும் அதற்கு சம்மதம் தெரிவித்தது. காமதேனு சொன்னபடியே சென்று தன் கடமைகளை முடித்துவிட்டு திரும்பி வந்து வேங்கையின் முன் நின்றது. காமதேனுவின் கடமை உணர்வையும் கடவுள் பக்தியையும் கண்டு மனம் நிகழ்ந்த வேங்கை உருவில் இருந்த இறைவனும் உமாதேவியும் காளை மீது அமர்ந்து காமதேனுவுக்கு காட்சி தந்தனர். காமதேனு சாப விமோச்சனம் பெற்றது. காமதேனு தன் காதுகளில் அபிஷேக நீர் கொண்டு வந்து வழிபட்டதால் இத்தலத்திற்கு திருக்கோகர்ணம் என்று பெயர் வந்தது. இத்தலத்தில் உள்ள ஆலயம்தான் அருள்மிகு பிரகதாம்பாள் ஆலயம். ஆலயம் தெற்கு திசை நோக்கி அமைந்துள்ளது. பெரிய கோயில் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயம் 2000 ஆண்டுகள் பழமையானது. நீண்ட அலங்கார மண்டபத்தை தாண்டியதும் மகா மண்டபம் உள்ளது. மண்டபத்தின் இடதுபுறம் அன்னை பிரகதாம்பாள் சன்னதி உள்ளது. அன்னை நின்ற கோலத்தில் இன்முகத்துடன் காட்சி தருகிறாள். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னருக்கு நாணயம் அடிக்கும் உரிமை வழங்கப்பட்டது. மன்னர் தன் மக்களையும் தன்னையும் காக்கும் பிரகதாம்பாள் உருவம் பதித்த நாணயத்தை வெளியிட்டார். அதை அம்மன் காசு என்று மக்கள் கொண்டாட அந்த பெயர் நாடடைவில் மருவி அரைக்காசு என்றானது. அம்மனும் அரைக்காசு அம்மன் என்று அழைக்கப்படலானாள். இந்த செப்புக்காசை வீட்டின் பூஜை அறையில் வைத்து வேண்டிக் கொண்டால் களவு போன பொருள் கிடைக்கும், நினைத்த செயல் நடக்கும், வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் என்ற நம்பிக்கை பக்தர்கள் மத்தியில் உள்ளது. இந்த ஆலயம் மலையை குடைந்து உருவாக்கப்பட்டதாகவே தெரிகிறது. மண்டபத்தின் நடுவே பிள்ளையாரும் தட்சிணாமூர்த்தி சன்னதியும் உள்ளது. திருமணம் நடந்தேற வேண்டியும் குழந்தை பேறு வேண்டியும் வருவோர் பள்ளி அறையில் 48 நாட்கள் பால் வாங்கி வைத்தால் நினைத்த காரியம் கைகூடும். எல்லா வளமும் நலமும் பெற இறைவனை வணங்கி அடுத்த பதிவிலே இன்னொரு திருத்தலத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.